ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாண்டி சோகமா உட்காந்துருக்கிறாப்ல இல்லையா, வானதியோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்ப நம்ம சோழனும் நிலாவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் வானதி கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரன் சந்தாவுக்கு எப்படியோ ஒரு ஃபோன் கிடைச்சிடுச்சாட்டுக்கு மெசேஜா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வாய்ஸ் மெசேஜும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம பல்லவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நேரா நிலாக்கிட்டையும் சோழன்கிட்டையும் வந்து சொல்றாங்க. இப்ப 3 பேருமே போய் ஒளிஞ்சிருந்து பார்க்கறாங்க. நம்ம சேரனும் நம்ம சந்தாவும் ஃபோன்லயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பர்சனலா பேசிட்டோம், நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சோழனும் நிலாவும் போயிடுறாங்க. ஆனாலும் நம்ம பல்லவன் தொடர்ந்து பார்த்துட்டு அண்ணனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. மறுநாள் காலையில இப்ப வானதிய வர வச்சு நம்ம சோழனும் நிலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொறுமையா தான் பேசுறாங்க. ஆனா இந்த வானதி தான் வந்து தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு நிலாவையே எதிர்த்து தப்பு தப்பா பேச ஆரம்பிக்குது. நீங்க மட்டும் காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அப்புறம் ஏன் என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், என் கல்யாணத்தை மட்டும் எதுக்கு தடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிலாவை தப்பு தப்பா வானதி பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் போமா, உன்னைய கூப்பிட்டு பேசுனதே தப்பு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ வானதி நேரா பாண்டியை பார்க்கறதுக்கு தான் வராங்க. பாண்டியை பார்த்து எதுக்காக, அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீ தூது அனுப்புற உங்க அண்ணனையும் அண்ணியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்து வானதியை பிடிச்சி திட்ட சண்டை பெருசாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.